அணு உலை நமக்கு உயிரோடு வச்ச கொல்லி. 2 ஆண்டுகளா அணு உலைக்கு எதிராக நம்ம போராடணும். நீ பார்த்த தமிழ்நாட்டில் இடிந்த கரையிலையும் கல்பாக்கத்திலையும் இந்த அணு உலைகள் இருக்கு. அதில் இடிந்த கரையில மிகப்பெரிய அணு உலை நிறுவப்பட்டிருக்கு. இந்த அணு உலை வேண்டாம் என்று சொல்லும் போது அட்டானமிக் பவர் அணு உலை இல்லாது எப்படி மின்சாரம் நமக்கு கிடைக்கும், போதிய அளவுக்கு எப்படி மின்சாரத்தில் நாம் நிறைவடைவது என்று இவர்கள் கேள்வி எழுப்புவார்கள். அப்போது நமக்கு எழுகிற கேள்வி, மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையாலா, அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்காகவா? இந்த கேள்வி நமக்கு எழுகிறது. இதை அறிவார்ந்த என் தம்பிதங்கள் கேட்டு பார்க்கணும். அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்காக அல்ல, மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டதும் அணு உலையால் அல்ல. இப்ப அந்த அணு உலை செர்னோபில்ல 1986 வெடிக்குது. உலகத்தின் பேரழிவு. அன்றைய அதிபர் ரஷ்ய அதிபர் கோப்பர்சே பேசுகிறார், இது ரஷ்ய தேசத்திற்கு மட்டுமான அழிவு அல்ல, உலகத்திற்கு ஏற்பட்ட பேரழிவுங்கிறது. நாம் நம்பினோம் இந்த விஞ்ஞானிகள் நம்மை காப்பாற்றுவார்கள், ஆபத்து பாந்தவர்கள் என்று. ஏமாந்து விட்டோம் என்கிறார்கள். எனவே மிகப்பெரிய இரும்பு வேலியை போட்டுவிட்டு 1,00,000 ஆண்டுகளுக்கு இதன் அருகில் வராதீர்கள் என்று மூடி வைத்து விட்டு போய்விட்டார்கள். 86 வெடிக்கிறது. அவ்வளவு பெரிய பேரிடர் பேரழிவை பார்த்த பிறகு இந்தியாவிற்கு அந்த அணு உலையை ஒப்பந்தம் போட்ட பெருந்தகை நம்முடைய ஐயா ராஜீவ் காந்தி அவர்கள். இந்த அணு உலை முதலிலே கேரளாவுக்கு தான் வருது. கேரளாவுக்கு வந்த அணு உலை எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்தது? இங்கே அணு உலையை வைக்க வேண்டும் என்று போராடிய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், அந்த நிலத்தில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 கட்சியும் எங்கள் நிலத்தில் அணு உலை கூடாது என்று போராடினார். கேரள மலையாளிகள் தெளிவாக இருந்தார்கள், நாங்கள் வெளிச்சத்தில் வாழ்வதை விடவும் உயிரோட வாழ்வது முதன்மையானது, எங்களுக்கு வேண்டாம் என்று விரட்டி அடித்தார்கள். ஏன்? அவனுக்கு முதலில் சொன்னது போல நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்தவன், அந்த மண்ணின் மகன், மண்ணையும் மக்களையும் உயிராக நேசிக்கிறவன் தலைவனாக இருந்தான். இங்கே இந்த நிலத்திற்கு இனத்திற்கு சம்பந்தமில்லாத தரகர்கள், புரோக்கர்கள் தலைவர்களாக, அதிகாரிகளாக, ஆட்சியாளர்களாக இருந்ததால் என் நிலம் அழிவதோ, என் ஆத்தாளப்பன் சாவதோ, என் இனம் படுகொலை செய்யப்படுவதோ, அழிவதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை, அனுமதித்தார்கள்.